மாடம் மாடம் இல்லப்பா, பெரிய தாவரம். வசதியா இருந்தா போலாமா? வாயா படுத்துக்கலாம். வானம்மா, நீ எதிர்பார்க்கறது என்கிட்ட இல்லை. என்ன சொல்ற மேடம்? வாட் இஸ் யுவர் நேம்? என்னது? என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? என்னுடைய பெயரா? அது வந்து வந்து அது வந்து வந்து அது வந்து வந்து எத்தனை வாட்டி வரும்? 3 வாட்டி வரும். டயர்டா வந்தே ஆகணும், விட மாட்டேன். 3 வாட்டியுமே வா. ஆமா, வரலன்னா கூட மாட்டேன். வான நெருங்கி தரிச்சாரு. என்னங்க, என்னுடைய பெயர் தான் கற்சிலை. சரி, என்னுடைய பெயர் கேட்டீங்க. யுவர் நேம்? மை நேம் இஸ் ஒசமா பிள்ளாடை. அடுத்த மாசம் சாமா பிள்ளாடு. ஐ எம் வெயிட்டிங். வெயிட்டிங் ஆஃப் கோர்ஸ். ஆமா. மேடம், யார் நீங்க? எங்க இருந்து வரீங்க? அமெரிக்கா டோராபுரா மலையில இருந்து வருகிறேன். அப்படி ஒரு மலை இருக்கா? அங்க போலீஸ் தொல்லை அதிகமாக இருக்கிறது. என்ன சொல்றீங்க? அதனால இந்த தமிழ்நாட்டில திருவண்ணாமலை மாவட்டத்துல இந்த கூழமந்தல்ல 1050 ரூபாய் பணம் எடுத்தாந்துக்கிறேன். என்னது? 1050? உண்மையாவா? மேடம், ஆழ போற இடம் எவ்வளவு பெருசா இருக்கும். நாங்க கண்ட இடத்துல கை வைக்கிறீங்க. ஐயோ, நான் ஏன் வைக்க போறேன்? நான் வைக்கிற மாதிரி சரிங்க. ஆமா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? 1050 ரூபாய் எடுத்துக்கு வந்திருக்கிறேன். எதற்காக? கரண்ட் பில்ல கட்டலான்னு வந்திருக்கிறேன். கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியாதா? வழி யாரையே கேட்ட மேடம். என்ன ஆக்குன்றாங்கோ மாங்காலுன்றாங்கோ தெரியல மேடம். எனக்கு நீங்க அங்க சுத்தி கரெக்டா வரது தாங்க வந்துருக்கீங்க. புரியலையே. கரண்ட் ஆபீஸ் இதுதான். நான் கரண்ட் பில்ல இங்கத்தானா கட்டினேன். ஆமா, கவுண்டர் இது உள்ளதானா இருக்குது. கவுண்டர் உள்ள கை வச்ச கை மாட்டிக்காது. எல்லாரும் ஓப்பன்ல இருந்தா எப்படி மேடம்? மேடம், கரெக்டா கரண்ட் ஆபீஸ் கிட்டே வந்துட்டேன். இந்த கரண்ட் ஆபீஸ்ல நீங்க மட்டும் தானே வேலை செய்யறீங்க? உனக்கு டைம் ஆகலையா? நான் போய் லைன்ல நிக்கிறேன். இன்னைக்கு இந்த கரண்ட் ஆபீஸ்ல முதல் கஸ்டமர் நீங்க தான். கஸ்டமர்? கரண்ட் ஆபீஸ்ல ஏதுடா கஸ்டமர்? அம்மா 1050 உஷா. வாங்க வாங்க எங்க வாங்க நாங்க எந்த வாங்க நாங்க எந்த ஆபீஸ் வாங்க. என்னடா எந்த ஆபீஸ்லடா உட்கார வைக்கிறீங்க? 1050 உஷார். வந்துருக்கீங்க. பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? தேன் சாப்பிடுறீங்களா? ஹார்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா? பூஸ்ட் சாப்பிடுறீங்களா? இல்லைன்னா உங்களுக்காக ஸ்பெஷலா மிரட்டு சாப்பிடுறீங்களா? ஐயோ, நீ கேட்கறதுல நான் மறந்து போய்கிறேன்ப்பா. எந்த ஆபீஸ்ல இது மாதிரி கேக்குறாங்க? மேடம், எனக்கு ஒரு சந்தேகம். கரண்ட் ஆபீஸ்ல
ஆம்பளைங்க ஹெல்ப்பரா இருப்பாங்க இருப்பாங்க. மட மட மடன்னு கம்பை ஏறுவாங்க. இருப்பாங்க. பொம்பளை நீங்க எப்படிங்க கம்பை ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சிக்காதா? எனக்கு இந்த கரண்ட் ஆபீஸ்ல வரக்கூடிய ஆம்பளைங்க தான் என் மேல ஏறுவாங்க. உங்க மேல ஏறுவாங்களா? ஆமா. கரண்ட் அடிக்காது. வயிறும் பாஞ்ச மரம் போடுது. அப்படியே நான் கம்ப ஏறனா கூட உள்ள லெகின் பேண்ட் போட்டுக்கிட்டே ஏறுவேன். மேடம் என்ன கம்பை ஏறும் பொழுது லெகின் பேண்ட் தொடியோட தொடி போட்டுக்கிட்டு இருக்குமே, மேல ஏறும் பொழுது ஏறும் பொழுது லெகின் பேண்ட் யாரா கீழே போச்சு. மேடம் சாக்கு உங்களுக்கு அடிக்காது. கீழே நின்று நாங்க மேல எங்களுக்கு தான். நான் உள்ள போட வேண்டியதெல்லாம் நீங்க போட்டா எனக்கு என்ன, போடலன்னா எனக்கு என்ன. ஏய் சரக்கா. அப்படியா? சரி, என்ன சாப்பிடுறீங்க? ஆரஞ்சு சாப்பிடுறீங்களா? ஆப்பிள் சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டா என்னங்க பால் சாப்பிட்டா? நான் பால் ஐயோ பால் சப்போட்டாங்க. பால் சப்போட்டா பழங்க. உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கு. சப்போட்டா பழம். ஆப்பிள் கரண்ட் ஆபிஸ்ல தராங்க இதெல்லாம். இது கல்பூட்டு காலம். கொடுத்தாலும் கொடுப்பாங்க. வந்தம்மா கவுண்டரை பார்த்தம்மா பில்ல கட்டம்மா. அம்மா அம்மா கவுண்டர் ஓப்பன் ஆகல. இன்னும் 10 நிமிஷம் நான் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். நான் கொண்டு வரேன். ஆமா மேடம் இது ரெண்டுத்தையும் பத்தி என்ன நினைக்கிறீங்க? கிட்ட வைங்க. இது சின்னதா இருக்கு, இது பிடிக்காது. இதுதான் பெருசா இருக்கு, இதான் பிடிக்கும். ஏன் தெரியுமா? சின்னதா இருக்கிறது பிடிக்காது. ஏன் இது மாதிரி எங்களை கஷ்டப்படுத்த? இதுல இருக்கிற மருந்து தானே இது இருக்குது. அப்படி இல்லைங்க, பெருசா கேட்டாலும் ரொம்ப நேரம் அது கொஞ்ச நேரம் ஒரு பெரிய பாறை இருக்குது. அது சிலையா ஆகணும்னா பெரிய ஒளியா எடுத்து உடைக்கிறாங்க. ஒளி உடைக்கல. அதனால சின்னதா வேணும்னு சொல்றீங்களா? நீங்க பாருங்க, ஒரு பெரிய பாறையை புலகனா கூட சின்னதா தான் வேணும். ஆனா இதுக்கு சரிப்பட்டு வராது. என்னதான் இருந்தாலும் பெருசு பெருசுதான், சின்ன சின்னதாங்க. அப்போ இது சரிப்படாது. 2 லட்சம் கொடுத்து நான் வாங்குவேன். சரிப்படாது. அப்போ எது சரிப்படுதோ அதை பார்த்து கத்தாட. என்னதுங்க இது? சொம்பு. சொம்பு என்னங்க உன் சொம்பு ரொம்ப அடி வாங்கிக்குது. சொம்புங்க. புது சொம்புன்னு நினைச்சுதாங்க நாங்க கம்பெனில சேர்த்தோம். இது ஏழுக்குன்னு உதவாங்கின பழைய சொம்பு. மேடம் சொம்புல என்னது? மோர். எதை மோரா? இதுல மோர் இருக்குங்க. மோரா? கொடுத்துக்கிறாங்க கரண்ட் ஆபீஸ்ல. கண்ணை முடிக்கணும், குசு விட்டுணும். என்னங்க பண்றீங்க? எதுங்க அங்க ஆட்டினா போவாது.
மேடம் கவுண்டர் ஓபன் ஆகணும் இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. அதனால ஒரு பாட்டு ஒண்ணு பாடட்டுமா? நேரமெல்லாம் முறுக்குது மேடம். மேடம் பணத்து பையில எனக்கு. ஆமாங்க. ஐயோ ஒரு பாட்டு பாடட்டுமா? பாட்டு பாடு பாடி பாடி. அப்படியா? எனக்கு எப்படி தெரியுமா? குடிமகனே 1050 கொஞ்சம் உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா அதை எனக்கு மகனே பெருகுடி மகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் மகனே பெருகுடி மகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு அம்மாடி நான் உடம்புல அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. ஐயோ என் பேண்ட் ஏதா என் சொக்கா
1050 ரூபாய் மேடம் மேடம் உன் பணம் பணம் என் பணம் பணம் என் பணம் ஏய் உன் பணம் என் பணம் என் பணம் உன் பணம் ஏய் ஏடி கேட்க மாட்டேடி ரோஷா சொல்றாரு பாரு கரோடு வாங்கி தட்டி மேடம் என்னடா மேடம் என்னடா 1050 ரூபாய் பணம் எடுத்தாங்கன்னா ஆமா கவுண்டர் உள்ள வச்சனா வைக்கலையா பணம் உள்ள போச்சா போச்சுடா போனோம் எப்படி தெரியும் நவது கரண்ட் பில்லு கட்டும் இந்த அழகான நேரத்திலே நமது கூழமண்டல் ஊராட்சி மன்ற துணை இந்த அழகான ஜெயமா பில்லு கொடுங்க மேடம். டேய் நீ நான் பில்லு கட்டினியா கட்டினேன். நானே கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணினா கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணி ஆமா சொல்றத கேளுடா கேக்குறேன். பணம் கவுண்டர் உள்ள போச்சா போச்சா அப்படியே கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அவுட் ஆஃப் சர்வீஸ் வருதுடா பணம் உள்ள போச்சா போச்சு உள்ள வர சொல்ல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அவுட் ஆப் சர்வீஸ் அவுட் ஆப் சர்வீஸ்னா வரும். பில்லு எப்போ வந்ததாலும் வாங்கி போட்டு ஏய் என்ன வேணும் உனக்கு கரண்ட் வந்த பேர் பில்லு வாங்கிட்டு போறான். தர முடியாதுடா அதான் தர முடியாது தரா. முடியாதுடா ஏய் ஏய் மூடுறா வாய நம்மள மாட்டேன். ஏய் என்னடா என்ன யார என்ன கூட்டத்தை எங்க அம்மா வரப்போ அடி உங்க அம்மா தப்பா யாருடா தூக்கி போட்டு நக்கி போடுவாயா அம்மால பெருநகர் தான் நம்மளோட கூத்து அர்த்தம் வச்சவங்க என்ன நினைக்கிறான். ஏய் ஏய் என்னடியா நான் சிஎம் போன் பண்ண வைப்போம். சிஎம் அம்மா கையிலடா ஏய், அம்மா. நம்ம என்னென்னவோ பண்ற பயமாக்கு நமக்கு நானே ஜெயிச்சு வர மாட்டேங்குது. டேய் அம்மா அப்படி சொல்லலாம் தெரிய மாட்டேன்டா ஏய் டேய் பணத்துக்கு நான் யாரு என்னன்னு தெரியாமலே எடுத்துட்டு வந்து 1050 ரூபாய் பணத்தை கொடுத்து ஏமாத்துறேன் அது யார் தெரியுமா யார் தெரியுமாடா யார் தெரியுதா ஆசை இருந்தா இளையராசி சி தாசி நசி தாசிடா தாசியா ஆமா தாசினா தேவடியா தானா ஆம்பளை தேவடியா 1050 ரூபாய் பணத்தை வச்சுட்டா அப்புறம் என் பணம் போயிட்டாவா அதோ தேவடியா மேடம் தேவடியா மேடம் தேவடியா மேடம் தேவடியா மேடம் உள்ளூர்ல ஒண்ணே முடியல வாங்க மேடம் தேவடியா மேடம் ஐயோ இன்னைக்கு தான் கடைசி தேதி என்ன பண்ணலாம் எப்ப வீட்டுக்கு போயிருப்பான் தர முடியாது போக மாட்டியா ஏய் பில் தர நான் வந்தேன் பில்ல வேணும் உனக்கு வாத்தால உனக்கு தர மாட்டேன் உங்க அப்பா உனக்கு நான் தரேன் அப்பா செத்து போட்டாரு அப்ப பில்லு வேணும் அவ்வளவுதானே மேடம் நான் பாவப்பட்ட ஜென்மம் மேடம் பில்லு வேணும் எப்படி தெரியுமா கண்ணை திறக்கணும் பில்லு தந்து போனா பாட்டு கண்ணை திறக்கணும் சாமி கையை பிடிக்கணும் சாமி
போடு பாவாடை சாமியார் மயிர் அடிக்கிற சரி சரி ஒரு 50 ரூபாய் சொல்றேன் போடுறா முட்டி யாரா உன்னதாண்டா நான் முட்டி போடுவா ஆமா என் சர்வீஸ்ல எத்தனை பேரை நான் அவர் சர்வீஸ்ல எத்தனை பில்லு கட்டியிருப்பாரு போடுறா கட்டியிருப்பாருதானா இப்படியா சீ அப்படி போடு கை வைக்கிறா என்ன பண்ணலாம் அக்காவுக்கு ஆரத்தி எடுங்க ஆரத்தி எடுக்கிறது கூட பணம் இல்லை எடுத்து அந்த பால் எடுத்துனாக்கா சிரிச்சிங்க அனுப்புடா பால் கை நீட்டுறா சீ அப்படி நீட்டு அப்படி அதான் பில்லு எடுத்துட்டு போ கரண்ட் ஆபீஸ் பில்லு தரது இதுவா பில்லு ஆமா என் பணம் போய்தாவா ஆமாண்டா போய்தா ஓ சீனிவாசா ஓ தண்டராமா கள்ளக்கடையில காரி முந்த நாய ஒய்சாப்புல உதவாங்க நாய சாத்தனா கடையில வாங்கி எடுத்த நாய கடையில கடை வச்ச நாய ஐயோ 1050 அப்போனு போச்சு கரண்ட் பில்லு கட்டோம் மேடம் எப்படியா மேடம் எப்படியா மேடம் நான் அமெரிக்காவில இருந்து வந்த வேகம் பண்ணலாம் நான் டோராபூரா மலையில நான் எப்படி மேடம் பணம் இல்லாத போனோம் அப்படி ஒட்டுங்க மாதிரி நடிக்கிறேன் நீனாவா மேடம் வழியில உங்களை சத்தியமா என் கொண்டாடி திட்டுவா சத்தியமா ஏமலா நான் இருக்க மாட்டேன் சீ வழிக்கு உண்மையாவே பில்லு இல்லாத போனா ஹெல்ப்பர் திட்டுவா ஆகையாலே எதனா ஒரு வேலை போட்டு கொடுங்க டேய் என்கிட்ட இருந்தா வேலை இருக்க போகுது நாம இதுக்கு எப்படியா ஹோட்டல்ல வேலை இருக்க போகுது உனக்கு வேலை வேணும் அவ்வளவுதானே இங்க பா இங்க வீடு கடி இந்த மாதிரி ஆம்பளைங்க எத்தனை பேர் வருவாங்கடா அதனால அவங்கள ஒருவர் அல்ல ஒருவர் அல்ல ஒருவர் அல்ல ஒருவர் அல்ல ஒருவர் அல்ல ஒருவர் அல்ல ஒருவர் ஒருவர் ஆளாத்தான் செவடியா முண்டை எல்லாத்தையும் உருவி தொலைச்சு தேடி ஒருவர் ஆளா வாடா அவங்கள உள்ள அனுப்பி தோசை போடணும் இந்த வேலைக்கு பேரு என்னம்மா டாபர் மாமா வேலை செருப்பு அலடி டாபர் மாமா வேலை அவன் பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்க 1050 ரூபாய் கட்டி தேவையான டாபர் மாமா வேலை
ஐயோ நான் ஒரு அதேதான் அதேதான். நீ ஒரு டாபுருதான். நடக்கும். ஏய் போட்டாலும் போடுவது நாளை தெத்தி காய்ச்சல் என்ன என்ன பண்ண ஏய் நீ தான் டாபரு யாரு? நீ தான் டாபரு. பணம் கட்டி ஏமாந்தது யாருப்பா? நான் தானா? ஓ வேலை வேலைக்குறாங்களா? நானும் சொல்லு சொல்றேன் குட்டி குட்டி அவ்வளவு பத்திய சின்ன பையன் அந்த மாதிரி கேட்டுக்கலாம் ஃப்ரீ சர்வீஸ். பிரியாவை கூட போய் வர நீ போவ ஒரு ரூபாய் 2 ரூபாய் மட்டும் மாமாட்ட நம்ம பண்ணுக்கு வரையாங்க அந்த பண்ண மாடா அப்படியே வாடா அப்படியே அதுக்கு மேல இந்த மாதிரி ஒருத்தங்க பத்தியா என்னடா துணிக்காந்தரா யாரா அப்படி அப்படி இந்த மாதிரி 60 பசங்க இருக்காங்க பத்தியா? பசங்க அவங்க 100 ரூபாய் அதிகம்டா. 100 ரூபாய் அதிகம். சோசியல் சர்வீஸ் யாருமா பண்ணுவாங்க? 100 ரூபாய் போட்டுட்டா வெளியே எடுத்து நடக்குறீங்க. 10,000 ரூபாய்ல அது என்னன்னா 10ஆம் தேதினா மாங்காய் போட்டு போய் நின்னுடு. ஏன் எல்லாம் சம்பளம் வாங்கிக்கணும் வருவாங்க. ஏமாத்தமா ஆனா வயசு கலராது. அப்படியே அந்த குளிர்ல கூட என்ன ரொம்ப உக்காந்துக்கிறது. அதாம்மா வயசாச்சுங்க 1000 ரூபாய் நம்ம கிட்ட சேர்க்கவே கூடாது. ஏன் இப்படி வார வஞ்சர பண்ற மரியாதை பசங்க 100 ரூபாய் தாத்தா தானே 1000 ரூபாய் தகுறீங்க. அவனுக்கு வருஷம் போட்டுங்கிறப்பையா வரும் டக்குன்னு போயிடுவானுங்க. மாட்டுக்கு தெரியாது காதல் கிழக்க விளக்கான விடாது. சம்பா நான் காசு மாட்டாங்க. சத்து சுட்டதடா நெஞ்சி துட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சி துட்டதடா. நாளும் நடந்து முடிந்த பின்பா நல்லது கெட்டது தெரிந்ததடா. சட்டி சுட்டதடா புத்தி கெட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சு சுட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சு சுட்டதடா. என்ன கேக்குறீங்க?
அந்தரங்க காதலை சந்திக்க வந்திருக்கிறேன். காதலியா? ஆமாடா. யார் அது? சொர்க்கபார். சிலை கர்ர சிலை. கர்ர சிலை. சிலை எனது காதலி. பையன் நமக்கு முன்னாடி கரண்ட் பில்ல கட்ட நண்பா, என் பதவியை ராஜினாமா செய்கிறேன். முதல்ல விஷயம் உள்ள போ. என் பிள்ளையும் சேர்த்து எனக்கு அதான் ஆடிப்படி கொண்டிருக்கிறேன். ஆனாலும் அழுவும் தென்தாமரை மலர் போன்ற இருக்கக்கூடிய முகமாக படித்திருக்க வாதி வலிய போயிருக்கு. என்ன காரணம்? காரணம் இருக்கிறது கச்சிலை. அது சொல்லத்தான் ஓடோடி வந்திருக்கிறேன். என்ன நடந்தது? நீ சந்தோஷமாக இருக்கிறாய். ஆமா. ஒரே சிந்தனையாக இருக்கிறேன். அப்படியா? இந்த நாட்டு இளவரசி இருக்கிற புத்தகே என்ன அவமானப்படுத்தி விட்டாள், கேவலப்படுத்தி விட்டாள், வெட்கப்படுத்தி விட்டாள். என்ன எனக்கு அவ கிராப்பரு அவளுக்கு ரொம்ப ஆணுவங்க. அவ பொம்பளையா பிறந்து என்ன சொன்ன அவங்கள பார்த்து? என்னை பார்த்து வேலைக்காரன் கூலிக்காரன் விட்டாக்கால் செருப்புக்கு சமம். ஐயோ இப்படியா சொன்னாவ? ஓடோடி வந்திருக்கிற கச்சிலை பண்ணணும். ஆனா அவளை சும்மா விடக்கூடாது. நீ அப்படியா? வருகிற வெள்ளிக்கிழமை அவளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடக்கிறது. அந்த மஞ்சள் நீராட்டு விழா மரண விழாவாக இருக்க வேண்டும். அப்படியா? அது முன்னாடி தான் இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? நான் கூறுகிறேன். எனக்கு இவ்வளவு தானே. ஆவது பெண்ணால், அழிவது பெண்ணால், தாவது பெண்ணால், சகல பெண்ணால். அது மட்டுமல்ல, நாம் இருவரும் யார்? அந்தரங்க காதலர்கள். மன்னர் அரசர் நாம் இருவரும் அண்ணன் தங்கை போல் நடிக்க வேண்டும். நடித்துதான் இந்த நாட்டையே கைப்பற்ற வேண்டும். புறப்படும் மஞ்சள்